காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவுக்கு உடந்தையாக இருந்த இடி, ஐடி உள்ளிட்ட துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் சிறுபான்மையினரை பாதிக்கும் சட்டங்களை ரத்து செய்யப்படும் என்றும் கூறினார். மாநிலங்களில் விருப்பத்திற்கு ஏற்ப நீட் தேர்வை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பாஜக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அந்த நீட்டிலிருந்து விலக்கு பெறலாம். அதுதான் ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் தான் காங்கிரஸோட ஸ்டாண்டு. கம்பல்சரி ஆக்குறது காங்கிரஸோட ஸ்டாண்டு கிடையாது. எந்த மாநிலம் நீட்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அந்த மாநிலம் அதுல நீட்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணலாம். மாநில கல்லூரிகளுக்கு மத்திய சர்க்கார் தேர்வு நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மிஷன் கிரைட்டீரியா பிக்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பல விஷயங்களை மீண்டும் பரிசீலனை செய்து மாற்றம் செய்வோம். கண்டிப்பாக முதல்ல இந்த ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகின்ற சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெறுவோம். காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து தருவோம். அதற்கு மேலாக மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கண்டிப்பாக பெற்றுத் தருவோம். தமிழ்நாடுல ₹1 வரி கட்டணம்னா நமக்கு 29 காசு தான் திருப்பி வருது. ஆனா வட இந்தியாவில் இந்தி பேசும் மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ₹2.73 காசு திருப்பி வருது. இந்த பிஸ்கல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கண்டிப்பாக தருவோம்.